நாடாளுமன்றத்தில் அன்றைக்கான அலுவல்கள் அப்படின்ட்டு பட்டியல் போட்டு வச்சிருப்பாங்க. அது யார் பட்டியல் போடுறது? சபாநாயகர் பட்டியல் போடணும். அதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு தான் அதிகாரம் இருக்கு. நீங்க வந்து ரூல் நம்பர் 257 கொடுக்கல, 357 கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. அரசுக்கு தான் அந்த கட்டாயம் இருக்கு. நாட்டை நடத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு தான் இருக்கு, எதிர்கட்சிகளுக்கு கிடையாது. நாடு எக்கேடுகட்டு போனாலும் பரவாயில்ல, அரசை வழிநடத்தும் பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. ஆனா அவங்க அதை சரியா பராமரிக்கிறாங்களா, அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கிறாங்களா பாருங்க, கிடையவே கிடையாது. ஒரே ரகலை தான். அண்ணாமலையினுடைய இன்னொரு முக்கியமான இது நான் சொல்றேன். நேற்று வந்த உடனே அவர் என்ன சொன்னாரு, அடானிக்கு இங்க சோலார் கமுதிங்கிற இடத்துல சோலார் பவர் பிளான்ட்டுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுத்தது அப்படிங்கறத இன்னைக்கோ நாளைக்கோ சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. போராட்ட அரசியல் ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில். இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னால டிஎம்கே கவர்மெண்ட் திக்கு முக்காடி போயிடும், பரிதவிச்சு போயிடும். அந்த அளவுக்கு போராட்ட அரசியல் வரப்போகுது தமிழ்நாட்டில். பாருங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். பார்லிமெண்ட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதனால் தொடர்ந்து அமளியில் எதிர்கட்சிகள் ஈடுபடுறாங்க? இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. அவை வந்து நடந்துச்சுன்னா மகாராஷ்டிரா தேர்தல் பற்றி ஒரு சில வரிகள் கண்டிப்பாக பாஜக பேசி அந்த வெற்றி வந்து பதிவு பண்ணுவாங்க. இதை பேசக்கூடாது அப்படின்றது காரணத்துக்காகவே எதிர்கட்சிகள் ஒரு அமளியை கையில் எடுத்திருக்காங்களாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்கள் அவசர ஒரு கூட்டமும் நடத்தியிருக்காங்க. சூப்பராக நீங்கள் முடிச்சு போட்டுட்டீங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பாஜக வந்து கண்டிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க முடிவு பற்றி. அதை கண்டிப்பாக உள்ள நுழைக்க தான் போகிறாங்க, சந்தேகமே கிடையாது. மீண்டும் மீண்டும் மோடி தான் ஜெயிக்கிறாரு, பாஜக தான் ஜெயிக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க சொல்லத்தான் போகிறாங்க. இன்னைக்கு 11 o'clock ஆரம்பித்தாங்க. பழையபடி 4 நாளாக நடந்திருக்கு. 4 நாட்களில் 2 சபையிலையும் எந்த விதமான அலுவல்களும் நடக்கலை. இது ரொம்ப தப்பு இல்லையா? நம்ம ஒரு நாள் பாராளுமன்றம் நடப்பதற்கு எவ்வளவோ கோடி ரூபாய் செலவாகுது. 4 நாட்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் நம்மளுக்கு செலவாகிறது, நஷ்டமாயிட்டு இருக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவர்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் அடானி பற்றி பேசுவோம். அடானி பற்றி என்ன சார் பேசுகிறதுக்கு இருக்குது? அடானி மேலே நம்ம நாட்டில் ஏதாவது போலீஸில் வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களா? இடி பதிவு பண்ணிருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அமெரிக்காக்காரன் என்னமோ சொல்லிட்டான். அமெரிக்க நீதிமன்றம் உளவுத்துறைகள், அதாவது அவங்களுடைய புலனாய்வு துறைகள் ஏதோ பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா அவங்களே சொல்கிறாங்க அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி சொல்கிறாரு முதல்ல அடானியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. எந்த ஆதாரத்தில் நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம்? நம்ம நாடில் சட்டத்திட்டங்கள் இருக்குது. சட்டத்திட்டங்களுக்கு புறம்பா யாரையுமே நம்ம உள்ளே வைக்க முடியாது. அப்படியே உள்ளே வச்சாலும் கூட உடனே சுப்ரீம் கோர்ட்டு வெளில விட்டுரு அப்படிங்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஆதாரத்தில் நீங்கள் அடானியை உள்ளே வைப்பீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ரெண்டாவது, அங்கே அமெரிக்க நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உங்க அரெஸ்ட் பண்ணிடுவோமா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம எதுக்கு அமெரிக்க நீதிமன்றத்துக்கு அடிமையாகணும்? நீங்கள் உங்கள் மேலே ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் ஆதாரத்தை கொடுங்க, செபிக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஒரு இது கொடுங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போடுங்க, இல்லைன்னா ஒரு பிஐஎல்லாவது போடுங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுங்க. சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்துக்க போகுது. அதை விட்டுவிட்டு நீங்கள் அடானி பற்றி தான் பேசுவோம் அப்படிங்கிறீங்க, மணிப்பூர் பற்றி தான் பேசுவோம் அப்படிங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பாராளுமன்றத்துக்கு நீங்கள் வரீங்க சார். பாராளுமன்றத்துக்கு நீங்கள் ஓகே, நீங்கள் வந்து பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் தான், மக்களுடைய பிரதிநிதி அப்படிங்கிறதுக்கு அந்த உரிமை, அதாவது உங்களுக்கு உரித்தாகக்கூடிய அந்த உரிமையை அவங்க கொடுக்குறாங்க. அந்த மதிப்பு மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் பாராளுமன்றம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சந்தையா, மார்க்கெட்டா? யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போயிட்டு எந்த பொருளை வேணாலும் எந்த விலைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடமா அது? பாராளுமன்றம் சொன்னால் அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது, நியமங்கள் இருக்குது. அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியும். அரசுக்கு நாட்டை நடத்தணும், உங்களுக்கு நாட்டை நடத்த அவசியம் இல்லை. எதிர்கட்சிகளுக்கு நாட்டை நடத்துவதற்கான கட்டாயம் அவசியம் இல்லை. இதில் இன்னொரு ஒரு சின்ன கேள்வி வருது சார். திமுக கூட்டணி சார்பாக இருக்கிற எம்பிக்கள் பெஞ்சல் புயலை பற்றி நாடாளுமன்ற நிகழ்வில் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் காங்கிரஸ் கட்சியே வந்து இந்த அமளியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கு. அப்போ திமுக கூட்டணியையும் திமுகவையும் புறக்கணிக்குதா காங்கிரஸ்? இல்லை, அப்படிலாம் நிகழ்வில் நடந்திருந்தால் இந்த கோரிக்கை வச்சுருப்பாங்க இல்லையா? இல்லை, அந்த மாதிரி நான் அதை பார்க்கவே இல்லை.
ஓகே, அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ நடந்திருந்தா விவாதிச்சிருக்க டைம் கிடைச்சிருக்கோம். கிடச்சிருக்கலாம், கண்டிப்பாக கிடச்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், இதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது அதுதான். நாடாளுமன்றத்தில் அன்றைக்கான அலுவல்கள் அப்படின்ட்டு பட்டியல் போட்டு வச்சுருப்பாங்க. அது யார் பட்டியல் போடுறது? சபாநாயகர் பட்டியல் போடணும். அதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு தான் அதிகாரம் இருக்குது. நீங்கள் வந்து ரூல் நம்பர் 257 கொடுக்கல, 357 கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ரூல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின் அவர் இருக்குது. கொஸ்டின் அவரில் 11 to 12 நீங்கள் என்ன வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இஷ்டத்துக்கு உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பாராளுமன்றத்தில் எந்த இதையும் நீங்கள் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ரூலு. அந்த ரூலை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். அந்த ரூலை மதிக்க கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் மரியாதை இருக்கும். அதை விட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், லாஸ்ட் டைம் என்னாச்சு? பட்ஜெட் செஷனில் என்ன சார் ஆச்சு? எலெக்ஷன், அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் வந்த பட்ஜெட் செஷனில் என்ன சார் ஆச்சு? 146 எம்பிக்களை குண்டு கட்டாக தூக்கி வெளில போட்டாங்களா இல்லையா? அந்த தொடர் முழுவதும் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்லையா? இடைநீக்கம் பண்ணினாங்களா இல்லையா? என்ன ஆச்சு? அவ்வளோதான் ஆகும். ஏன்னா சபாநாயகருக்கு அதுக்கு மேலே அதிகாரம் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். ரொம்பலாம் நீங்கள் வந்து டேபிள் மேலே ஏறி நிற்கிறீங்க. அந்த இவர் இந்த ராஜகோபால்ன்ற ஒருத்தர் ஆந்திர பிரதேஷில் ஒரு எம்பி இருந்தார் பாருங்க, அந்த மிளகு பொடியெல்லாம் தூவினார் பாருங்க. அதே மாதிரி ஒருத்தன் புகை குப்பி எடுத்துகிட்டு வந்தான் பாருங்க. அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடக்கும்போது குண்டு கட்டாக கட்டி தூக்கி போட்டுருவாங்க மார்ஷல்ஸை கூப்பிட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப டீசெண்டாக கண்ணியமாக உங்களை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து பாராளுமன்றத்துக்கு இந்த தொடர் முழுவதும் நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டுடலாம். அவ்வளோதான் போட முடியுமே தவிர சபாநாயகருக்கு வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதுக்கு தான் அந்த அரசுக்கு தான் அந்த கட்டாயம் இருக்குது. நாட்டை நடத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு தான் இருக்குது, எதிர்கட்சிகளுக்கு கிடையாது. நாடு எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, அரசை வழிநடத்தும் பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு இருக்குது. ஆனால் அவங்க அதை சரியாக பராமரிக்கிறாங்களா? அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கிறாங்களா? பாருங்கள், கிடையவே கிடையாது. ஒரே ரகலை தான். நீங்கள் இன்றைக்கி இங்கே விவாதித்து என்ன ஆக போகிறது? மணிப்பூரை பற்றியோ இல்லைன்னா அடானியை பற்றியோ. அடானியை பற்றி நீங்கள் இதை பண்ணணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆக்ஷன் எடுப்போம். அவ்வளோ. ஏன்னா நம்மளுக்கு நீதித்துறை இருக்குது, அரசியல் நிர்ணய சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, மற்ற புலனாய்வு அமைப்புகள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் உபயோகப்படுத்துங்க. அதை விட்டுட்டு ரெகுலராக ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டு என்னென்ன ப்ரியாரிட்டி வச்சுக்கிட்டு வந்திருக்கோ அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுது, தடைப்பட்டு போகுது. அதனால நாட்டுக்கு தான் நஷ்டம். அது நஷ்டம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால சபாநாயகர் என்ன பண்ணுவார்? நீங்கள் மீண்டும் மீண்டும் இதே தவறை செய்து கொண்டிருந்தால் மக்கள் மத்தியில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உங்களை மொத்தமாக இந்த பாராளுமன்ற தொடருக்கு தடை போட்டுடுவாங்க. அதனால உங்களுக்கு தான் லாஸ் ஆகுமே தவிர மக்களுக்கோ இல்லைன்னா அரசுக்கோ எந்த விதமான லாஸும் கிடையாது. 2026 தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சரித்திர தேர்தலாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து வந்ததுமே இதை சொல்லியிருக்காரு. அது பற்றி இல்லாமல் விஜய், உதயநிதி, சீமான் 3 பேர் பற்றியும் குறித்து ஒரு விமர்சனமும் முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? பாருங்கள், அண்ணாமலை எப்பேற்பட்ட தலைவருங்கிறது திருப்பியும் நிரூபிச்சிட்டாரு. வந்த உடனேயே எனக்கு தெரியும், கோயம்புத்தூரில் போய் எதாவது பேசினார்னு சொன்னான்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு கலக்கல் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நேற்று அவருடைய பேச்சு அமைஞ்சுது. நான் முழுக்க கேட்டேன். ஒரு தலைவன் அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? 2021 செப்டம்பர் ஆகஸ்ட்டில் அவர் வந்து தலைவர் பொறுப்பு ஏற்ற உடனே செப்டம்பரில் அவர் என்ன பண்ணார்? எஸ், இதுதான் என்னுடைய எதிரி அப்படிங்கிறத அடையாளம் காமிச்சு கொடுத்தாரு. ஒரு தலைவனுக்கு அழகு அது. இப்போ அவர் என்ன பண்ணார்? ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா உடனே சொல்கிறாரு, இந்த பாதையில் தான் நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னாரு. என்ன பாதை? முதல்ல நரேந்திர மோடியினுடைய 4 சமூகங்கள், அதாவது ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், கூடவே இப்போ நடுத்தர வர்க்கம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம மூவ் பண்ண போகிறது நடுத்தர வர்க்கத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி. அதான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க ப்ளஸ் நடுத்தர வர்க்கம். நடுத்தர வர்க்கத்தை தான் இதுக்கு வந்து முக்கியமாக சென்ட்ரல் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று என்ன சொன்னார் அவர்? கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் அரசியல் கட்சிகள் அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய கொள்கைகளை வகுத்து கொள்வார்கள், அந்த பாதையில் பயணிக்க விரும்புவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கேள்வி கேட்கணும், நடுத்தர வர்க்கம் தான் கேள்வி கேட்கணும். இப்போ அது கேள்வி கேட்க ஆரம்பித்தாச்சு. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நம்ம யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே
நம்ம கேட்குறோம் இல்லையா, 4000 கோடி ரூபா செலவு பண்ணீங்களே வடிகால் கட்டுறதுக்கு, அது எங்கே போச்சு அப்படின்னு நம்ம கேட்டோமா? கவர்னர் கேட்குறாரா, கஞ்சா மட்டும் ஏன்ப்பா பிடிக்கிறீங்க, மெத்தமெட்டமைன் ஏன்ப்பா பிடிக்க மாட்டேங்கிறீங்க, மற்ற ரசாயன போதைப் பொருட்களை ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு இல்லையா? தூத்துக்குடியில் 5 மாணவிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், பாலியல் தொல்லை. நம்ம கேள்வி கேட்குறோமா இல்லையா? நடுத்தர வர்க்கம் இப்போ வெளியில வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சது சொன்னா, ஏன் நடுத்தர வர்க்கம் ரொம்ப பெருசு, நானும் அதில் இருக்கேன், நீங்களும் அதில் இருக்கீங்க. ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு சின்ன வேலைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். மற்றபடி வரி கட்டுறோம், நம்ம தான் வரி கட்டுறோம். அரசாங்கத்தினுடைய கஜானாவை நிரப்புறவங்க நம்ம தான். ஏன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி, ஏதோ ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்குறோம். அதனால் அரசாங்கத்துக்கு வரி போகுது. அதனால் நடுத்தர வர்க்கம் ஒரு மிகப்பெரிய வர்க்கம், அதாவது ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் சமூகம். அப்படிங்கிறதுனால இந்த வர்க்கத்தை அட்டாக் பண்ணுறாரு அண்ணாமலை. ரொம்ப சரியான முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அடுத்து வரப்போகிற மாதங்களில், இந்த வருகிற வருஷம் 2025 முழுவதும் இந்த 4-5 சமூக பிரிவுகளை மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தன்னுடைய அரசியலை எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறது என்னுடைய இது. அண்ணாமலையினுடைய இன்னொரு முக்கியமான இது நான் சொல்கிறேன். நேற்றுக்கு வந்த உடனே அவர் என்ன சொன்னார், அடானிக்கு இங்கே சோலார் கமுதிங்கிற இடத்துல சோலார் பவர் பிளான்ட்டுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுத்தது அப்படிங்கிறத இன்றைக்கோ நாளைக்கோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போராட்ட அரசியல் ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. அரசு ஊழியர்கள் மொத்தமாக டிஜெக்ட் ஆகிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுடைய ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுடைய ஓய்வூதியம் உடனே செட்டில் ஆக மாட்டேங்குது. போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது. சொல்கிறேன், இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னால் டிஎம்கே கவர்மெண்ட்டு திக்கு முக்காடி போயிடும், பரிதவிச்சு போயிடும். அந்த அளவுக்கு போராட்ட அரசியல் வரப்போகுது தமிழ்நாட்டில். பார்த்துங்க நீங்கள், என்னுடைய கணிப்பு தான் இது. நான் யாரையும் மிரட்டலை. விஜயை கேள்வி கேட்கும் நேரத்தில் கேள்வி கேட்போம், விஜய் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அவரை வெளியில் எங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். ஆமாம், நானே தான் கேட்குறேன். அவரும் வந்தார், கொஞ்ச நாள் அப்படியே இருந்தார். இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே கட்சியில் வந்து பல மட்ட நிர்வாகிகளெல்லாம் நியமிச்சிருக்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஊடகங்களில் கூட 1-2 பேர் நம்மளுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வராங்க. அவங்கள்ட்டெல்லாம் கூட பேசி பார்த்துருக்கேன் நான். பட்டு அரசியல்ங்கிறது அப்படி கிடையாது. ராகுல் காந்தி அரசியல் தான் இதெல்லாம். ராகுல் காந்தி வந்து எப்போவுமே ரிமோட்டு. கடந்த 10 வருஷங்களில் 254 முறை அவர் ஃபாரின் பயணம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் எப்படி சார் அவர் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? மம்தா பானர்ஜி ராகுல் காந்திக்கு என்ன சொன்னாரோ, மம்தா பானர்ஜி ராகுல் காந்தியை பற்றி என்ன சொன்னாரோ, ஆப்சென்டி பாலிட்டிஷியன் அப்படின்னு சொன்னார். அதாவது எப்போவுமே லீவில் இருக்கிற பாலிட்டிஷியன். அந்த மாதிரிலாம் பாலிட்டிக்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கற்றுக்கணும், நீங்கள் அண்ணாமலையிலேருந்து கற்றுக்கணும். அண்ணாமலை ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவர், இவர் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவர். ஏக்நாத் ஷிண்டே என்ன சொன்னார் தெரியுமா நேற்றுக்கு? அந்த கடந்த 2.5 வருஷம் நான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது, அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ட்டு ஊருக்கு போகிறார். சத்தாரா போயிட்டு 3 நாள் இருந்துட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு திருப்பி தான் வந்திருக்கிறார் அவர். அதுதான் அரசியல். இந்த மாதிரி திடீர்னு அப்பப்போ வரது அப்பப்போ போகிறது. விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் முதல் நாள்லேருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு கொள்கை குழப்பம் இருக்குது, ஒரு தெளிவில்லாத மனிதராக இருக்கிறார். நீட் எதிர்க்கணும்னு சொன்னால் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை ஏன் எதிர்க்கிறீங்கிறத நீங்கள் சொல்லணும். இருமொழி கொள்கையினால இவங்களுக்கு என்ன லாபம் ஆச்சுங்கிறத நீங்கள் சொல்லணும். பெரியாரை பற்றி பேசும்போது பெரியார் ராமசாமி நாயக்கரனுடைய மற்ற அது கடவுள் மறுப்பை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னேன்னா அவர் வந்து சொல்கிறாரு பலதார மனம் சொல்கிறாரு. எப்படி வந்து ஆண்கள் பெண்களுடன் இருக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு பெண் பல ஆண்களுடன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னவரெல்லாம் அவர். அதே மாதிரி தமிழ் காட்டு மிராண்டி பாஷை அப்படின்னு சொன்னார். இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு. திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னாரு. அதான் ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? பெரியார் ராமசாமி நாயக்கர்கிட்ட அப்படி என்ன நீங்கள் கண்டுட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை வந்து இவ்வளோ தூக்கி கொண்டாடுறீங்க? அதாவதுங்க அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னா கிச்சடி அரசியல். அதாவது நீங்கள் வந்து ஒரு சமயக்கட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரசமோ சாம்பாரோ இல்லைனா ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவோ நீங்கள் பண்ணணும்னு சொன்னோன்னா அந்த மசாலா கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் சக்கை கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி அதெல்லாம் போட்டு கலக்கி கரெக்டாக ப்ரொப்போர்ஷனில் போட்டிங்கன்னா நல்லா வரும். அரசியல் அது வராது.
அரசியல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எடுத்து நீங்கள் பண்ண முடியாது. அதை தான் இவர் சொன்னார், அண்ணாமலை சொன்னார். தயிர் சாதம், சாம்பார் சாதம், பாயசம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி கொடுத்தோன்னா எப்படி அது ஒர்க் ஆகும்போது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் கேட்டார். இதைத்தான் நாங்கள் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் விஜயை பொறுத்த அட்லீஸ்ட் இந்த மழைக்காவது வெளியில் வந்தாரா சார்? அவர் மழைக்கு வெளியில் வந்து மயிலம் எவ்வளோ இல்லை, அவர் மாநாட்டத்தில் விக்கிரவாண்டியே பெருமளவில் பாதிச்சிருக்கு. அதை தான் சொல்ல வரேன். விக்கிரவாண்டி பக்கத்தில் தான் மயிலம்ங்கிறது அங்கேருந்து கிட்ட 51 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. விக்கிரவாண்டி, திண்டிவனம் எல்லாம் உள்ள தண்ணியில், பாண்டிச்சேரி தண்ணியில். புஷியானது களத்தில் இறக்கி வேலை பார்க்க மாட்டாரா? அதை எப்படின்னு கேட்டால், எப்படி ராகுல் காந்தியை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிங்க, எப்படி ராகுல் காந்திக்கு பின்னால் ஒரு கொட்டேரி இருக்கு பாருங்கள், ஒரு 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 கும்பல் இருக்குது. அந்த கும்பல் ராகுல் காந்தியினுடைய அறியாமை, புரிதல் இன்மை இதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள ஒரு கொட்டேரி கும்பல் இருக்குதோ, அதே மாதிரி தான் விஜயினுடைய அறியாமையையும் புரியாமையையும் பயன்படுத்தி கொள்ள ஒரு கும்பல் இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போது மிக்க நன்றி சார். நன்றி.